அந்த காலத்துல காமெடிக்கு பேர் போனவங்க தான் கவுண்டமணி செந்தில். ஸோ இவங்க 2 பேருமே ஒரு படத்துல இருந்தா, அந்த படத்துடைய ஹீரோனால படம் ஓடுதோ இல்லையோ, இவங்களுக்காகவே அந்த படம் பல்லாயிரம் நாட்கள் ஓடிய கதை எல்லாமே இருக்கு. அந்த வகையில தான் கரகாட்டக்காரன் படமுமே இவங்க 2 பேருடைய காமெடினாலே பல நாட்கள் திரையரங்குகள்ல இந்த படம் வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருந்தது. ஸோ இதனடுத்து பாத்தீங்கன்னா 2 பேருக்குமே வயதாகிடுச்சு அப்படின்றதுனால நடிப்புல இருந்து பிரேக் எடுத்துட்டாங்க. ஆனா ஒரு சில படங்கள்ல 2 பேருமே நடிச்சுட்டு தான் இருக்காங்களாம். ரொம்ப ரேராகவும் தான் அதுவும் நடந்துட்டு இருக்கு. இதனடுத்து பாத்தீங்கன்னா நம்ம கவுண்டமணி அவர்கள் புதிதாக ஒரு படத்துல கமிட் ஆகியிருக்காராம். சோ இந்த படத்துல இவர் மட்டும் இல்ல, இவருடன் சேர்ந்து பல முக்கிய பிரபலங்களும் இணைஞ்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த படத்துல சூப்பர் ஸ்டார் ரஜினி அவர்களை சிறப்பு தோற்றத்துல நடிக்க பேச்சுவார்த்தைகளுமே போயிட்டு இருக்காம். மேலும் இந்த படத்தை நம்ம கவுண்டமணி அவர்களே தான் தயாரிக்கிறாராம். ஆனால் சூப்பர் ஸ்டார் ரஜினி அவர்களிடமிருந்து எந்த பதிலுமே வரல. ஆனா கண்டிப்பாக ரஜினி அவர்கள் கவுண்டமணி அவர்களுடைய படத்துல நடிப்பார் அப்படின்ற மாதிரி ஒரு பேச்சுமே போயிட்டு இருக்கு. காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆரம்ப காலகட்டங்கள்ல இவங்க 2 பேருமே நல்ல நண்பர்களாக இருந்துட்டு இருந்தாங்க அப்படின்றதுமே குறிப்பிடத்தக்கது. இது போன்ற சினிமா செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சினிமா கொட்டா அப்படின்ற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நீங்க நம்ம வீடியோவை மிஸ் பண்ணாம பார்க்கலாம்.